ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நண்பன் யுவராஜ். இந்த வீடியோவில் நம்ம லைஃப் போயம் பற்றி பார்க்கலாங்க. இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் போயம். இந்த போயமோட போயிட் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரி வேன் டைக். போயிட்டை பற்றி நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாங்க. ஸோ போயம்குள்ளே போகலாம். ஸோ போயமோட ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லைனில் லெட் மீ பட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் வந்து போயிட்டு என்னங்க சொல்கிறாரு, என்னை விடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்களா? அப்படி இல்லைங்க, அவர் என்னை விடுங்கன்னெலாம் சொல்ல. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் பாருங்களேன், இயர் டு இயர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாமளே வந்து ஏதாச்சும் ஒரு ப்ளசண்ட் மூமெண்ட்டை, நம்ம ரொம்ப ஹாப்பியான சுச்சுவேஷன் வந்து நம்ம எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், நான் ஒவ்வொரு நொடியும் என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி தாங்க போயிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு இயரும் அவர் வந்து என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் லைஃப்பை வந்து ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து வாழணும்னு நினைக்கிறாருங்க. ஸோ அதை அவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாருங்க. லெட் மீ பட்டுங்கிறது வந்து அதில் ஆல்வேஸ் இந்த மாதிரி ஒரு மீனிங் தருங்க. ஸோ அவர் ஆல்வேஸ் அவர் லைஃப்பை வந்து ஒரு ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி லைஃப்பை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஒவ்வொரு நொடியும். ஓகேங்க. இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பாருங்கள், வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ இது என்ன மீனிங் தருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரேஜ் பற்றி அவர் பேசுகிறாருங்க. ஓகேங்களா. ஃபார்வர்ட் ஃபேஸ் அப்படின்னா வந்து ஃபேஸிங் த லைஃப் போல்ட்லி அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதாவது அவர் எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் சரி, ஸோ அதை வந்து அவர் போல்டாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாருங்க. ஸோ அந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ ரிலக்டன்ட்னா அன்வில்லிங் அப்படின்ற மீனிங் தருங்க. ஸோ இங்கே அன்ரிலக்டன்ட்னு சொல்லிக்கிறாரு அப்படின்னா வித்தவுட் அன்வில்லிங்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ நம்மளே வந்து பார்த்தோம்னா இப்போ ஒரு சில சுச்சுவேஷன் வந்து நம்மளை வந்து சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம என்னங்க சொல்லுவோம், குட்னு சொல்லலாம், பேடுன்னு சொல்லலாம். ஸோ சில சமயங்கள் நம்ம நாட் பேட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ நாட் பேட்ன்ற மீனிங் வந்து குட்னும் மீனிங் தராது, பேட்னு தராது, ஒரு ரெண்டுக்கு நடுவில் மாதிரி மீனிங் தரும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் சொல்ல வராரு. ஸோ அன்ரிலக்டன்ட் சோல்னால் ஒரு அன்வில்லிங்னஸ் இல்லாத ஒரு சோல் மாதிரி அவரோட லைஃப் வந்து அவர் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து 3rd and 4th லைன் போகலாம். ஓகேங்க. 3rd and 4th லைன் பாருங்கள். நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் கோல், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் அப்பியர் இன் த டிம் பாஸ்ட். ஸோ ஓகேங்க. இப்போ இந்த லைனில் என்னங்க சொல்ல வராரு, நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல்னா ஒரு பேலன்ஸ்டு அப்ரோச் அவர் வந்து சொல்கிறாருங்க. ஸோ அவர் வந்து கோலை நோக்கி ஒரு ஹரியப்பாக ஒரு வேகமாக ஒரு போகவும் நினைக்கல, ஸோ ஒரு ஹரிபரியாக போகவும் நினைக்கல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோலை விட்டு அவர் விலகவும் நினைக்கலங்க. ஓகேங்களா. அவர் ஒரு டிஸ்ட்ராக்டாகவும் அவர் நினைக்கலங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டுமே இல்லாமல் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச்சாக அவர் வந்து கோலை நோக்கி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்ற மாதிரி சொல்லாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோலை நோக்கி அவர் வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருக்கின்ற மாதிரி நினைக்கிறார் லைஃப்பில். ஸோ அந்த பாருங்களேன், நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸ்அப்பியர் இன் த டிம் பாஸ்ட். ஸோ ஓகேங்க. அதாவது இது நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே நமக்கு நடக்கிறது தாங்க. ஸோ பாஸ்ட்டில் நம்ம நிறையா விஷயங்களை வந்து நம்ம இழக்கலாம் இல்லைங்களா. ஸோ இங்கே பாருங்களேன், ஹீ டசன்ட் வாண்ட் டு பி சேட் ஃபார் த திங்ஸ் ஹீ லாஸ்ட் இன் த பாஸ்ட். ஸோ அதுதாங்க அவர் சொல்ல வராரு இந்த லைனில். ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமளே நிறையா மனுஷங்களை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை, நம்மளோட லவ்வை, அண்ட் தென் மெனி திங்ஸ், நம்ம அப்பா அம்மா ஒரு சில சுச்சுவேஷன் நம்மளோட பேரண்ட்ஸ் கூட நம்ம இழக்கணும் தான். ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இழப்போம், நிறைய விஷயத்தை வந்து நம்ம லைஃப்பில் இழப்போங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பாஸ்ட்டில் இழக்கிற விஷயத்தை நினச்சி அவர் வந்து மோர்ன் பண்ண விரும்பலைங்க. மோர்ன் மீன்ஸ் ஸோ இந்த இடத்துல என்ன மீனிங் தரும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டீப் சேடுன்ற மாதிரி சொல்லலாங்க. ஓகேங்களா. நம்ம யாராவது இறந்தால் நம்ம வந்து மோர்ன் பண்ணுவோங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டீப்பான சேடு தான் மோர்னு சொல்கிறோம். ஸோ ஓகேங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் இருக்க விரும்பலைங்க. பாஸ்ட்டில் லாஸ் பண்ண விஷயத்தை அதெல்லாம் நினச்சி அவர் வந்து மோர்ன் பண்ண விரும்பலை. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிம் பாஸ்ட் அப்படின்ற ஒரு வேர்ட் வந்து இங்கே என்ன மீனிங் தருதுன்னா ஸோ மெமரிஸ் ஃபேடிங் ஓவர் டைம்ன்ற மாதிரி சொல்லலாங்க. அதான் நாட்கள் போக போக நம்ம இழந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு வருவோம் இல்லைங்களா. மெமரிஸுமே எல்லாமே ஃபேட் ஆகிட்டே வரும் இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்ல வராருங்க. அவர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர் வெயில்ஸ்ன்ற வேர்டு பாருங்களேன். அதாவது ஃபியூச்சர் வந்து நமக்கு எதெல்லாம் மறைச்சி வச்சுருக்கோ, ஒழிச்சு வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதாவது வெயில் அப்படின்னா வந்து நம்ம ஃபேஸை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சில கிளாத் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிளாத்திங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸை கவர் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது தாங்க நம்ம வெயில்னு சொல்கிறோம். ஓகேங்க. போய்ட் ஏன் இந்த இடத்துல இந்த வெயில்ன்ற வேர்டு கொண்டு வராருன்னா ஃப்யூச்சர் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை ஒரு லைஃப்பில் நிறைய அன்சர்டனிட்டிஸ் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி தெரியாது. ஸோ இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து ஃப்யூச்சர் வந்து நமக்கு திரையிட்டு வச்சுருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த லைனில் மீன் பண்ண விரும்புகிறாரு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் திரையிட்டு வச்சுருக்கும் இந்த விஷயங்களை தான் மறைச்சி வச்சுருக்கக்கூடிய விஷயங்களை நினச்சி இவர் ஹோல்ட் பேக் பண்ண விரும்பலாங்க. ஹோல்ட் பேக் மீன்ஸ் ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயன்ற மாதிரி சொல்லலாங்க. ஸோ அந்த தயக்கம்லாம் அவருக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அவர் வந்து தைரியமாக ஒரு போல்டாக அவர் வந்து லைஃப்பை ஃபேஸ் பண்ண விரும்புகிறாருங்க. ஸோ அந்த தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் 2 லைன்ஸ் பாருங்கள். பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் ஷியர். ஸோ இந்த லைனில் அவர் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பற்றி பேசுகிறாருங்க. ஸோ லைஃப்பை வந்து ஒரு ஹோல் ஹார்ட்டடாக ஹாப்பி ஹார்ட்டடாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அண்ட் தென் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அப்படின்னா யூத் மீன்ஸ் யங் ஏஜ் அண்ட் ஏஜ்னா ஓல்ட் ஏஜை பற்றி சொல்ல வராருங்க. ஸோ பேஸ் இட்ஸ் டோல்னு அவர் என்னங்க சொல்கிறாரு, அதாவது லைஃப்பில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஈச் ஸ்டேஜ்லையும் வரக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் எல்லாத்தையுமே அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. ஓகேங்களா.
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவர் லைஃப்பை வந்து ஒரு சியரோட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறாருங்க. ஸோ அதான் இந்த ஸ்டான்ஸால் நமக்கு அவர் சொல்கிறாருங்க. ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக போகலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பாருங்கள். ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஸோ லெட் த வே விண்ட் அப் ஆர் டவுன்னா என்னங்க, விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன்னா என்னங்க, லைஃபோட பாத், அதுதான் ஒரு வேன்னு சொல்கிறார். லைஃபோட பாத்தில் வந்து என்ன ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அப் த ஹில் மீன்ஸ் அப்ஸ், டவுன்னா டவுன்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எவ்வளோ இருந்தாலும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மீன்ஸ் சக்ஸஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ், உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஓகேங்க, ஸோ எவ்வளோ சக்ஸஸஸ் அண்ட் ஃபெயிலியர்ஸ் எப்படி வந்தாலுமே வந்து அவர் லைஃப்பை வந்து அவர் லைஃப்பில் வர எல்லா விஷயங்களையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன விரும்புகிறாருங்க. ஸோ அதே மாதிரியே ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத்னா, ரஃப்னா சேலஞ்சிங் டேஸ். ஓகேங்களா, ஸ்மூத் மீன்ஸ் ஒரு ஈஸியாக ஜாயாக இருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ். ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்க விரும்புகிறாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு லைஃப் ஜேர்னி வந்து அவர் ஒரு ஜாய்ஃபுல்லாக அவர் வந்து மூவ் பண்ண நினைக்கிறாருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள். ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஒரு சின்ன பையனாக ஒரு பாயாக இருந்தபோது அவர் வந்து எந்த விஷயத்தை அவர் தேடினார்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப். ஓகேங்களா, அந்த 3 விஷயத்தை அவர் தேடிக்கிறாரு. நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேங்களா, அண்ட் ஹை அட்வென்ச்சர், அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த க்ரௌன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ரௌன் என்னங்க சொல்லலாம், ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸுக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஹானஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க நம்ம வந்து க்ரௌன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அவர் மெட்டாஃபர் யூஸ் பண்ணிக்கிறாருங்க இந்த இடத்துல. ஸோ இந்த 3 விஷயங்களை தான் அவர் வந்து ஒரு பாய், சின்ன பையனாக இருக்கும்போது தேடினார். ஸோ இன்னும் அவர் அதே தான், ஐ மீன் ஏஜ்டு ஆனதுக்கப்புறமும் அவர் அதே தான் தேடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லைன் பாருங்களேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இந்த குவெஸ்ட் மீன்ஸ் என்னங்க, ஒரு லாங் சர்ச். ஸோ இந்த லாங் சர்ச்சுக்கு ஒரு தைரியத்தை அவர் இன்னும் ஒரு ஹார்ட் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் லைன் வாங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஸோ ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்னா என்னங்க, லைஃபோட ஃபைனல் மூமெண்ட்ஸ், இல்லை ஒரு ஃபைனல் பேஸ்ன்னு சொல்லலாங்க, ஃபைனல் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டேஸ் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்காருங்க, ஒரு ஹோப்போட லைஃப்பை மூவ் பண்ணிருக்காருன்னு சொல்ல வராருங்க. ஓகேங்க, இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சோனட்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்துடலாங்க. ஸோ சோனட்டுன்ற வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் வேர்டு சொனட்டோ அப்படின்ற வேர்ட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் வந்து சொனட்டுன்ற வேர்டு என்ன மீனிங் தருதுங்க, ஒரு லிட்டில் சாங் அப்படின்ற மீனிங் தருதுங்க. ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயமில் 14 லைன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, 14 லைன்ஸ் வித் iambic pentameter. iambic pentameter மீன்ஸ் அதாவது ஒவ்வொரு லைன்லையும் 10 syllables வரணுங்க. அப்போ 10 syllables நம்ம இப்போ என்னென்னு பார்க்கலாங்க, போயமில் பார்க்கலாம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 14 லைன்ஸில் ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் வந்து நம்ம ஆக்டேவ்னு சொல்லுவோம். செகண்ட் 6 லைன்ஸ் வந்து செசட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, சரி ஓகேங்க, இப்போ நம்ம போயமுக்கு போகலாம். ஓகேங்க, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 8 லைன் இருக்குங்களா, இந்த 8 லைனையும் வந்து நம்ம ஆக்டேவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் செகண்ட் 6 லைன்ஸை செசட்னு சொல்கிறோம். ஓகேங்க, இப்போ வந்து ஈச் லைன்லேயும் 10 syllable இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சிலபல்னு இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லைன் படித்து பாருங்களேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். 10 சவுண்ட்ஸ் வந்துச்சுங்களா, அதாவது 10 வேர்ட்ஸ் இல்லைங்க, 10 சவுண்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் நம்ம 10 syllableன்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஒவ்வொரு லைன்லேயும் 10 syllable வந்திருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லைனில் பாருங்களேன், இந்த லைனில் பாருங்கள், அதாவது செகண்ட் ஸ்டான்ஸால் செகண்ட் லைன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் தி ஜேர்னி வில் பி ஜாய். இது இந்த இடத்துல வந்து போயம் வந்து போயட் வந்து ஓவர்னே தந்துருக்கலாம் இல்லைங்க, அவர் ஏன் ஓ அப்போஸ்ட்ரோஃபி இஆர்னு தராரு. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஓ தனி சவுண்டு தரும், இஆர் தனி சவுண்டு தரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜர்னி வில் பி ஜாய். 10 syllable வருங்க, கவுண்ட் பண்ணி பார்த்தா. ஓகேங்களா, இந்த இடத்துல ஜேர்னி பாருங்களேன், ஜர் தனியாக நீ தனியாக. ஓகேங்களா, 2 syllable. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈச் லைன்லேயும் 10 syllable தந்துருக்கணும். ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அலிட்ரேஷன் பார்க்கலாம். ஸோ அலிட்ரேஷன் உங்களுக்கு நமக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ன்ற ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ ஒரு அலிட்ரேஷன் நம்ம கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேங்க, இங்கே ரெட் கலர் ஷேட் பண்ணிக்கலாம் அலிட்ரேஷனுங்க. ஸோ அதாவது ஒரு ஈச் லைன், அதாவது ஒரு லைனில் சிங்கிள் லைனில் மோர் தென் 1 வேர்ட் ஒரே லெட்டரோடவோ இல்லை ஒரே சவுண்டோடவோ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம அலிட்ரேஷன் சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், லெட், லிவ், லைஃப் 3மே எல்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் நெக்ஸ்ட் லைனில் பாருங்கள், ஃபார்வர்ட், ஃபேஸ் 2மே எஃப்ல ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், இயர் 2 வாட்டி இயர் ரிப்பீட் ஆகிருக்கனால ரிப்பிட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஓகேங்க. அந்த அனப்புறா வந்து பாருங்கள், அனப்புறா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2 சக்ஸஸிவ் லைன்ஸ் சேம் வேர்ட்லேயோ இல்லை சேம் ப்ளேஸ் ஆர் சம்திங் சேம் லைனில் நம்ம வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நான் அனப்புறான்னு சொல்கிறோம். ஸோ இங்கே இந்த 2 லைன்லையுமே நாட் அப்படின்ற வேர்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம அனப்புறான்னு சொல்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டிம் பாஸ்ட்னு போயட் என்ன சொல்கிறாருங்க, அதாவது ஃப்யூச்சர் பாஸ்ட்டில் லாஸ்டான விஷயம், ஃபேட் ஆகி போகிற விஷயத்துலத்தையும்
அவர் சொல்கிறார் இல்லைங்களா. ஸோ இந்த டிம் அப்படின்ற வேர்டில் கம்பேர் பண்ணி சொல்கிறனால மெட்டஃபர்னு சொல்கிறோங்க. ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சர் வெயில்ஸ் அண்ட் பேஸ் இட்ஸ் ரோல். ஃபியூச்சர் வெயில்ஸ் எதை சொல்கிறாங்க, அதாவது ஃபியூச்சர் வந்து திரையிடுங்களா மறைக்குங்களா, ஒரு உயிரற்ற விஷயம் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பண்ணுற மாதிரி அவர் சொல்கிறனால ஸோ பர்சனிஃபிகேஷன் சொல்கிறாங்க. அண்ட் தென் பேஸ் இட்ஸ் ரோல்ங்கிறது வந்து மனுஷங்கள் ஹியூமன் பீயிங்ஸ் செய்கிற விஷயம் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து அது ஹார்ட் வந்து போய் பே பண்ணுது அப்படின்னு சொல்கிறனால ஸோ இதையும் பர்சானிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கான்ட்ராஸ்ட் வரலாங்க. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூத்னா யங், ஏஜ்னா ஓல்டு. ஸோ ரெண்டையும் அதாவது ஒரு ரெண்டு ஆப்போசிட்டான விஷயத்தை வந்து ஜாயினாக சொல்கிறனால கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறது. இது வந்து நம்ம ஆக்சிமோரன்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து இங்கே அண்டோ இல்லை இந்த இடத்துல ஆரோ தென் வந்து இங்கே வந்து ஆர் இதெல்லாம் வராமல் இருந்துச்சுன்னா நம்ம ஆக்சிமோரன்னு சொல்லலாம். அதாவது யூத் ஏஜ் அப்படின்னு ஜாயிண்ட்டாக கொடுத்துருந்தாருன்னா நம்ம ஆக்சிமோரன்னு சொல்லலாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப் த ஹில் ஜாயிண்ட்டாக டவுன் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம ஆக்சிமோரன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர் அண்டுன்ற வேர்டில் வந்து இந்த 2 வேர்ட்ஸ் பிரிச்சிருக்கிறனால நம்ம இதை கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோங்க. ஓகேங்களா. ரஃப்பும் ஸ்மூத்தும் ஆப்போசிட், பட் ஆர்ன்ற வேர்டு வந்து டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கான்ட்ராஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 மெட்டஃபர் வந்துருக்கு பாருங்கள். க்ரௌன், ரோட்ஸ் லாஸ்ட் அவர் ஏதாவது கம்பேர் பண்ணி சொல்கிறாருங்க லாஸ்ட் டேஸ். ஓகேங்களா. அவரோட லாஸ்ட் டேஸை க்ரௌனுங்கிறது வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் வந்து க்ரௌன்னு கம்பேர் பண்ணி சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து நம்ம மெட்டாஃபர்னு எடுத்துக்கிறோங்க. ஸோ பெஸ்ட்டு வந்து பாருங்கள் ஏன் கப்லெட்ஸ், அதாவது இந்த 2 லைன் வந்து ஏன் நம்ம கப்லெட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ அதாவது கப்லெட்ஸ் மீன்ஸ் அந்த 2 லைன்லையுமே வந்து 10 syllables வந்துருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த போயம் இருக்கிற எல்லா லைன்ஸ்லையுமே 10 syllables தான் வந்துருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வேர்ட்ஸ் வந்து ரைமிங்காக வந்துருக்கணும். ஸோ அதை கப்லெட்ஸ்னு சொல்கிறோம். அப்போ இந்த 2 லைனும் வந்து கப்லெட்ஸுங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாங்க. ஸோ அதாவது எந்த லைனுங்க, செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் கப்லெட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனுங்க, ஃப்ரம் த ஃபியூச்சர் வெயில்ஸ் பட் வித் த ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் ரோல். ஸோ இந்த 2 லைன் வந்து பார்த்திங்கன்னா கப்லெட்ஸ் தான். ஸோ அதே மாதிரி இங்கே 2 லைன் இருக்குங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் லைன். ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போயட்டை பற்றி பார்க்கலாங்க. ஸோ போயட் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி வேன் டைக். இவருடைய லைஃப் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 1852 1933 வரைக்கும். இவர் ஒரு அமெரிக்கன் போயட்டுங்க. ஸோ இவர் ஒரு எஜுகேட்டராக வந்திருக்காரு. அதாவது ஒரு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி அப்படின்ற யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காருங்க. லிட்ரேச்சர் எடுத்திருக்காரு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்த பீரியடில் எடுத்திருக்காருங்க, 1899 to 1923. ஸோ அந்த வந்து பார்த்திங்கன்னா இவர் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் லெட்டர்ஸில் எலக்ட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹானர்ஸ்லாமும் வாங்கியிருக்காரு நம்ம மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ போயட்டை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம் அப்படின்னா வந்து நம்ம குரூப் 2 குரூப் 3 கொடுத்துருக்கிற 25 poems அண்டு 14 ப்ரோஸோட போயட்டை பற்றியும் ஆத்தரை பற்றியும் நம்ம ஜாயிண்ட்டாக ஒரே வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க. ஓகேங்களா. ஸோ ஓகேங்க, இதோடு நம்மளோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.